இவர் பாவியான மனுஷன் கூட வீட்டுக்கு போய் தங்க போறாரேன்னு சொல்லி. நான் சொல்றேன், பாவியை ரட்சிக்கும்படிக்கு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எப்படிப்பட்ட பாவியையும் அற்புதமான மனிதனாக தேவனாலே மாற்ற முடியும். இப்போ இவ்வளவுதான் நடந்திருக்குங்க. கூட கூட்டிட்டு போயிட்டார், சகையும் இயேசுவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன உடனே பாவியே மனம் திரும்பு அப்படியெல்லாம் இயேசுநாதர் பிரசங்கமே பண்ணல. உள்ள போன உடனே பாருங்க, 8வது வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு. தேவனுடைய பிரசன்னம் வந்த மாத்திரத்தில் ஆள் அப்படியே டோட்டலாக மாறிட்டாருங்க. அற்புதமான மனிதனாக மாறிவிட்டார். என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொன்னாரா? இயேசு பேசினாரா? இப்போ நான் இந்த 8வது வசனத்தை மாற்றி வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நின்று சகையுவை நோக்கி, சகையுவே, உன் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடு. நீ ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்து. யார் பைபிளையாவது போட்டிருக்கா? இயேசு பேசினாரா? இயேசு பேசினாரா? பேசலையா? இயேசு ஒரு வார்த்தையும் பேசலங்க. இயேசு வந்து நின்ன மாத்திரத்தில் அந்த தேவனுடைய பிரசன்னம், அந்த தேவனுடைய பாவிகளை ரட்சிக்கும்படியான அந்த தேவ அன்பு அந்த மனுஷனை அப்படியே டோட்டலா மாத்துது.